வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா 10th சயின்ஸு, அதாவது சயின்ஸில் இன்சைட் 1 மார்க்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே ஒரு 3 பார்ட் ஈச் 50, அந்த மாதிரி 150 1 மார்க்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூ பார்க்கலாம். இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் போயிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 151. வாட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எல்இடி பல்ப்ஸ்? இப்போ எல்இடி பல்பில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது GAAS அப்புறம் GAP, இந்த ரெண்டு சேர்ந்து போத் ஏ அண்ட் பிங்கிறது ஆன்சர். த ஒர்க் டன் இன் மூவிங் ஏ சார்ஜ் ஆஃப் 10C அக்ராஸ் 2 பாயிண்ட் இன் ஏ சர்க்கியூட் இஸ் 100 ஜூல். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா கவனிக்கணும். த ஒர்க் டன் இன் மூவிங் ஏ சார்ஜ் ஆஃப் 10C அக்ராஸ் 2 பாயிண்ட்ஸ் இன் ஏ சர்க்கியூட் இஸ் 100 ஜூல். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸுங்கிறது 10V, அதாவது 10 வோல்ட். நெக்ஸ்ட்டு, டேஸ் இஸ் த காமன்லி யூஸ்ட் மெட்டீரியல் டு மேக் த ஃபைலமெண்ட் இன் பல்ப். அதாவது டேஸ் இஸ் த காமன்லி யூஸ்ட் மெட்டீரியல் டு மேக் த ஃபைலமெண்ட் இன் பல்ப் அப்படிங்கிறது டங்ஸ்டன், அதாவது டங்ஸ்டன் இழைம்பாங்க. இதுதான் வந்து மெயினாக காமன்லி இதுதான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா பல்புலேயும். யூஸ்ட் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ ஏ சர்க்கியூட். யூஸ்ட் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ த பல்ப் வந்து த்ரூ ஏ சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர். எது? ரெசிஸ்டர். கால்குலேட் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 100 வோல்ட். அதே மாதிரி 100 வாட் அண்ட் 200 வோல்ட் எலக்ட்ரிக் பல்ப் இன் ஏ எலக்ட்ரிக் சர்க்கியூட். இந்த இதுக்கு நல்லா கவனிக்கணும். இந்த கால்குலேட் த கரண்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு கரண்ட்டு, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஓம். வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ? வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.2 m. What will be the frequency sound having 0.20 m as its wavelength when it travels with the speed of 331 ms1? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1655 Hz. What will be the frequency should having 0.20 m as its wavelength when it travels with a speed of 331 ms1? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1655 Hz. ஏர் டெம்பரேச்சர் இன் த ராஜஸ்தான் டெசர்ட் கேன் ரீச் 46 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் டெம்பரேச்சர்? ராஜஸ்தானோட ஏர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டெசர்ட், ராஜஸ்தான் பாலைவனத்தோட ஏர் டெம்பரேச்சர் கேன் ரீச் வந்து 46 அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி சவுண்ட் இன் ஏர் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது இல்லாமல் V = 331 ms-1 கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 357.5 ms-1. நெக்ஸ்ட்டு, த சவுண்ட் வேவ் ஹேஸ் ஏ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 200 Hz அண்ட் ஏ ஸ்பீட் ஆஃப் 400 ms-1 இன் ஏ மீடியம். ஃபைண்ட் த வேவ் லென்த் ஆஃப் அண்ட் சவுண்ட் வேவ். The sound wave has a frequency of 200 Hz and a speed of 400 ms-1 in a medium. What is the wavelength of the sound wave? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர். Next, the observers are stationed in two boats 4.5 km apart. The sound signal sent by one underwater reaches the other after 3 seconds. What is the speed of the sound in water? இப்போ 2 பேர் வந்து போட்டில் போயிட்டுருக்காங்க. 2 பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 கிலோமீட்டர். எ சவுண்ட் சிக்னல் சென்ட் பை ஒன், யாராவது ஒருத்தர் சவுண்டு விடுறப்போ அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளே ரீச்சஸ் த அதர் ஒன் ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ், 3 செகண்ட் கழிச்சு தான் அவர் கேட்குதுன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் த வாட்டர், எவ்வளோ வேகத்தில் பரவுது அப்படிங்கிறப்போ 1500 ms-1. நெக்ஸ்ட்டு, சவுண்ட் வேவ்ஸ் ஆர் டேஷ். இது வந்து லாங்கிடியூடினல். இது சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல். அடுத்தது, மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர் இஸ் சாலிட். அடுத்தது, வேவ் கம்பேர் டு ஏர் வாட்டர் இஸ் டேஷ். அதாவது வேவ் கம்பேர் டு ஏர் பண்ணுறப்போ வாட்டர் இஸ் வந்து போத் B and C, அதாவது ரேரர் மீடியம் ஃபார் சவுண்ட். அடுத்தது டென்சர் மீடியம் ஃபார் லைட். ரேரர் மீடியம் ஃபார் சவுண்ட், டென்சர் மீடியம் ஆஃப் லைட், போத் B and C. The velocity of sound in air is not affected by change in
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரிக்கல் ப்ரெஷர். சவுண்டு cannot travel through எதில் ஆகாது அப்படின்னா வேக்கமில். சவுண்டு cannot travel through வேக்கம். நெக்ஸ்ட்டு லைட் வேவ் ஈஸிய டேஷ், இது வந்து transverse wave. Light wave is a transverse. Next, dash is used to determine velocity of sound waves in any medium. Echo is used to determine velocity of sound waves in any medium. Next, the frequency of a sound wave is 200 Hz. Find its time period. அதாவது அதோட frequency sound wave வந்து எவ்வளோனா, sound wave ஓட frequency வந்து 200 Hz அப்படின்னா இதோட time period எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு sound waves travel in air with a speed about dash at ntp. இது வந்து 340 ms-1 ntp. Next, find the velocity of source of sound when the frequency appears to be double to the stationary observed velocity of sound in 330 ms-1. இது எல்லாமே சம்ஸ். இந்த 4th யூனிட்டில் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இதோட ஃபார்முலாலாம் பார்த்துங்க. 165 ms-1. நெக்ஸ்ட் அதாவது டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஓர் ஆஃப் பிட்ச் பிளண்டி அப்படிங்கிறது ரேடியம். அதாவது என்னது, விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஓர் ஆஃப் பிட்ச் பிளண்டி அப்படிங்கிறது ரேடியம். விச் எலிமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு இன்டியூசிங் ரேடியோ ஆக்டிவிட்டி. விச் எலிமெண்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் இன்டியூசிங் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது போத் ஏ அண்ட் பி, அதாவது போரான் அண்ட் அலுமினியம், ஏ அண்ட் பி. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தட் மே காஸ் டெத் ஆஃப் எ பர்சன் வென் எக்ஸ்போஸ் டு இட் அப்படிங்கிறது 600 R. விச் ஹசார்டஸ் ரேடியேஷன் இஸ் த காஸ் ஃபார் ஜெனட்டிக் டிசீஸ். இது வந்து காமா. என்ன ஹசார்டஸ் வந்து இது காமா hazardous radiation is the cause for genetic disease. Dash isotope is used for the treatment of skin cancer. ஸ்கின் கேன்சருக்கு எந்த ஐசோடோப் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரேடியோ கோல்டு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தட் மே காஸ் கேன்சர் ஃபார் எ பர்சன் வென் எக்ஸ்போஸ் டு இட் அப்படிங்கிறது 100 R. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் சேஃப் லிமிட் பெர் வீக் ஆஃப் அ பர்சன் வென் எக்ஸ்போஸ் டு இட் அப்படிங்கிறது 100 MR. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். மேலே 100 R, இது வந்து 100 MR. டேஷ் ஐசோடோப் இஸ் யூஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப், அதாவது ஸ்மோக் டிடெக்டர் வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அமெர்சியம். இதுக்கு எது அமெர்சியம். விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ரேடியேஷன்ஸ், நம்மளை எது காக்குது அப்படின்னு பார்க்குறப்போ லெட். விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ரேடியேஷன் நம்மளை எது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா லெட்டு. விச் எலிமெண்ட் யூஸ்ட் ஃபார் த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அது வந்து லெட்டு தான். அதுக்கும் ஆன்சர் லெட். விச் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அயனைசேஷன் ரேடியேஷனை மெஷர் பண்ணுறது எதுன்னா டோசிமீட்டர். அதுக்கு அது டோசிமீட்டர். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அது வந்து பெக்கரல். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அது பெக்கரல். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டு நாட் எமிட், அதாவது புரோட்டான் தான் கரெக்ட். இதில் எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, ஆல் த அபவ் கிடையாது. ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் டு நாட் எமிட் புரோட்டான். டியூரிங் த பீட்டா டெக்கே a neutron in the nucleus decays emitting an electron. Nuclear fission was discovered by யார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓட்டோ ஹான், அதே மாதிரி எஃப் ஸ்ட்ராஸ்மேன். அப்புறம் எஃப் ஸ்ட்ராஸ்மேன். யார்? நியூக்ளியர் ஃபிஷன். வென் நியூட்ரான்ஸ் ஆர் bombarded on nucleus uranium -235, number of emitted neutrons will be dash. எவ்வளோ அப்படிங்கிறப்ப 3. Which of the following particles the one which penetrates the atomic nuclear easily is dash. Nucleus easily is வந்து நியூட்ரான். நெக்ஸ்ட்டு நியூட்ரான் அப்சர்வ்ஸ் இஸ் அது வந்து கேட்மியம். அது கேட்மியம். டேஷ் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். அது யுரேனியம் -238. நெக்ஸ்ட்டு யுரேனியம் 238. நெக்ஸ்ட்டு விச் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ரியாக்டர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியாவில் எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அப்படின்னா 22 இருக்குது.
விச் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா எவ்வளோ இருக்குது? 22. கேட்கலாம். Dash rule is used to determine the direction of deflection for alpha beta. இது வந்து பார்த்தீங்கன்னா Fleming left hand. நெக்ஸ்ட்டு uncontrolled chain reaction is called, அதுக்கு இன்னொரு பேர் atom bomb. uncontrolled chain reactionக்கு இன்னொரு பேர் atom bomb. அதாவது 1 EV is equal to எவ்வளோ அப்படின்னா 1.6 into 10 power minus k J. அதாவது 1 EV அப்படிங்கிறது எதுக்கு சமம்? equals to 1.6 into 10 power minus 6 J. அடுத்தது 1 gram of, அதாவது 1 G of hydrogen isotopes gives dash energy that 1 G of uranium isotope. ஒரு ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குது ஒரு யுரேனியத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மோர் எனர்ஜி தென் 1 கிராம் யுரேனியம் ஐசோட்டோப். யுரேனியத்தை விட ஹைட்ரஜன் வந்து 1 வந்து என்னது மோர் அதிகமாக தான் இருக்கும். விச் இஸ் நாட் அயனைஸ் தட் கேஸ். விச் இஸ் நாட் அயனைஸ் த கேஸ் அப்படிங்கிறது இதில் நியூட்ரான்ஸ். உங்களுக்கு நியூட்ரான்ஸ். In the control chain reaction, the number of neutrons released is maintained to be 1. In the control chain reaction, the number of neutrons released is maintained to be 1. Which is the ore of radium? ரேடியத்தோட ஒரு தாது. ore of radium வந்து pitch blend. இப்போ தான் பார்த்தோம். Which of the place India's first nuclear power station India? Which is the place இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இந்தியா வந்து தாராப்பூர். இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இது தாராப்பூர். இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? 22. அதே மாதிரி டேஷ் ஐசோடோப்பஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் காய்டர். இது காய்டர் இருக்குது ரேடியோ அயோடின். இது ரேடியோ அயோடின். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். விச் இஸ் த யூஸ்ட் ஃபார் கூலண்ட் மெட்டீரியல் இன் நியூக்ளியர் ரியாக்டர். அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் கூலண்ட்டாக எது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா கேட்மியம் ராட்ஸ். இது கேட்மியம் ராட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 51 மார்க்ஸ், அதாவது சயின்ஸு 10th சயின்ஸு புக்கின் 1 மார்க்ஸ் 51 மார்க்ஸ் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 151 மார்க்ஸ் பார்த்துருந்தோம். இது இப்போ இந்த கிளாஸோட சேர்த்து உங்களுக்கு 201 மார்க்ஸ் பார்த்துருக்குறோம். இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.